புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா வருவதற்கு முன்பே அவர் ஒரு எம்எல்ஏவா தமிழ்நாட்டில் இருந்தாரு. அதே போல அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா ஆவதற்கு முன்னாடி ஏடிஎம்கேவில் ஆல்மோஸ்ட் 11 வருஷம் கட்சியில இருந்ததுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா ஆனாங்க. கருணாநிதி அவர்கள் டிஎம்கேவில் கிட்டத்தட்ட 20 வருஷம் கஷ்டப்பட்ட பிறகுதான் அவரே முதலமைச்சர் ஆனாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கமல் இவர்கள் எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் இவங்களால முதலமைச்சரா ஆக முடியல. தளபதி விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தனது டிவிகே கட்சியை தொடங்கி வெறும் 26 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு. விஜய் அண்ணாவை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது முக்கியமல்ல. கடந்த 50 வருஷத்துக்கு மேல இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இது மாதிரி நடந்ததே இல்லை. நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அண்ணா யாராலையும் புறக்கணிக்க முடியாத வரலாற்று சம்பவத்தை 2026ல பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க.